Hey, hello friends and family, welcome to our Food to Adore. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி டிக்டாக்ல ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க ரெசிபி. ஆமாம், வெசல் டிக்டாக்கே இல்லை, இது எங்கே ஃபேமஸ் கேட்குங்களா? பட் ஸ்டில் டிக்டாக் இருக்குது, நம்ம ஊரில் தான், நம்ம இந்தியாவில் தான் இல்லை, கரெக்டுங்களா? இருந்தாலும் அதில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கிறது இப்போ வந்து க்ளவுட் பிரெட் ரெசிபி. எஸ், அது வந்து இந்த பீட்ரோ இல்லை ஓவலோ இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதே போல் சில பல ஹாட் அண்ட் நியூஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல ட்ரை அண்ட் க்ளீனான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. சுத்தமாக அதில் தனியாக இருக்காது, அதனால் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இந்த எக்கெல்லாம் வந்து ரூம் டெம்பரேச்சரில் கன்ஃபார்மாக இருக்கணும், ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். அண்ட் அதில் வந்து வெள்ளையும் மஞ்சையும் வந்து பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து யாக்கு இதில் விழுந்துருச்சுன்னா வந்து இந்த எக்கு ஷெல் இல்லைனா வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் வந்து சுத்தமாக மாற்றிடணும். இல்லைனா வந்து உங்களோட எக்கு ஒயிட் வந்து நல்லா பீட் ஆகி வராது. ஸோ 3 முட்டை எடுத்திருக்கேன். அதையும் இது போல் வந்து வெள்ளை தனியாக மஞ்சள் தனியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு இந்த ரெசிபியில் வந்து நம்மளுக்கு வந்து வெறும் 3 இன்க்ரீடியன்ட் தான். அந்த 3 இன்க்ரீடியன்ட் வச்சு மட்டும் தான் இந்த ப்ரெட்டை பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் என்ன நம்ம கையிலே பண்ணுறதுனால வந்து கொஞ்சம் வந்து நம்ம கை வலிக்கும். உங்கள்கிட்ட பீட்டர் இருந்துச்சு, நீங்கள் பீட்டர்லேயே பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அண்ட் 1 டீஸ்பூன் ஆஃப் வேனிலா எசன்ஸ் போட்டு நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அது வந்து சுத்தமாக தண்ணியாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப ட்ரையான ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்லா ஒரு பப்ளியான ஒரு டெக்ஸ்டருக்கு மாறும். அந்த மாதிரி மாறிச்சா நீங்கள் வந்து மறுபடியும் இந்த பவுலில் மாற்றிட்டு, நான் இங்கே டோட்டலாக ஆட் பண்ணது வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் சுகர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் போல் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சைட் பை சைட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. அப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ண வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதோட டெக்ஸ்டர் மாதிரி வந்து நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும். நல்லா கை வலிக்கும். இதை நான் ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து 1.5 மணி நேரம் போகிற ஆச்சு. அண்ட் இதை 1.5 மணி நேரம் நான் மட்டுமே பண்ணல, எங்கள் வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட நான் கொடுத்து இதை பீட் பண்ணி கொடுங்க சொன்னேன். அண்ட் ஸோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வந்து ஜிம்முக்கு போகிற யாராவது இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட கொடுங்க, அது நல்ல ஒர்க் அவுட்டாக கூட இருக்கும். கேள்விப்பட்டிங்களா, நம்மளோட சுஷாந்த் சிங்கோட கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்டேருந்து ஆர்டர் வந்திருக்கு. அண்ட் இதை பொறுத்திருக்க மீதி இருக்க எல்லா கேஸுமே வந்து சிபிஐ எடுத்து வந்து நடத்தணும்னு சொல்லிட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அண்ட் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதை வந்து பீட் பண்ணி நல்லா ஸ்டிப் ஆன உடனே வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம பட்டர் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே வந்து இதை வந்து நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். அதாவது ஸ்ப்ரெட் பண்ண வேணாம், கொஞ்சம் திக்கான ஒரு லேயர் மாதிரி வந்து நம்ம மாற்றிட்டு அங்கே வந்து நம்ம பேக் பண்ண வச்சிடலாம். இதை பேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்து நம்ம ஒரு எதில் செய்ய போகிறோமோ இல்லை கடாயோ இல்லை பேனோ அதை வந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ண வச்சுருங்க, லோ ஃப்ளேமில் மூடி வச்சுட்டு. ஸோ இந்த மாதிரி ஆனோடனே நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிட்டு நம்ம வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கேள்விப்பட்டிங்களா, மதுரையில் வந்து பாண்டியங்கிற ஒரு பேக்கர் வந்து பாஸ்ட் 8 to 9 மந்த்ஸாக வந்து கவர்மெண்ட் ரிலீஃப் ஃபண்டுக்காக வந்து அவர் வந்து ஃபண்ட் அலோவ் பண்ணிருக்காங்க. அந்த ஃபண்ட் இப்போ வந்து 90,000 போல் ஆயிருக்கு. அண்ட் அவரை வந்து ரிவார்ட் கொடுக்கறதுக்காக கூட அவர்கிட்ட அட்ரஸ் இல்லாதனால லாஸ்ட்டாக வந்து ஒரு 10,000 ரூபாய் வந்து ஃபண்ட் கொடுக்கறதுக்காக வந்தப்போ அவரை கையோட பிடிச்சி ரிவார்டும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லவங்களாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவர்களால் முடிஞ்சது வந்து அவர் பண்ணிகிட்ருக்காரு. உங்களால் காசு கொடுக்க முடியலன்னா கூட வந்து நீங்கள் வந்து வீட்டிலே வந்து நீங்கள் சேஃபாக இருந்தீங்கன்னா அதை விட பெரிய உதவி வந்து கவர்மெண்ட் கிடையாது. ஸோ அதை பண்ணுங்கள். நம்ம இந்த கொரோனாக்கு வந்து தேங்க்யூ தான் சொல்லணும். பிகாஸ் வந்து இந்த மாதிரி நல்லவங்களாம் இந்த நம்ம ஊரில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வச்சதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோக்களை போயிடலாம். ஸோ நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஈவனாக மாற்றிடுங்க. அண்ட் உங்ககிட்ட உண்மையை சொல்ல போனோன்னா இந்த ஃபஸ்ட் வாட்டி பண்ணும்போது நான் எக்ஸ்ட்ராவாக டைம் வச்சு பேக் பண்ணதுனால வந்து இது வந்து கருகி போயிடுச்சு. அதனால் வந்து நான் மறுபடியும் இது வந்து இதே மாதிரி வந்து பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அப்போ கரெக்டாக வந்துச்சு. இது கரெக்டாக வந்து 25 மினிட்ஸ் போல் ஆயிருக்கு. நீங்கள் அதுக்கு மேலே சுத்தம் வைக்கக்கூடாது. முடிஞ்சால் வந்து 20 மினிட் ஆன உடனே வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். தொட்டு பார்த்த உடனே வந்து நல்லா வெந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து இது போல் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து எடுத்துடலாம். அண்ட் அவ்வளோதாங்க, உங்களோட வந்து ஃபேமஸான க்ளவுட் பிரெட் ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அதுவும் பீட்டர் இல்லை ஓவன் எதுவுமே இல்லாமல் வந்து நம்ம வந்து பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் அதை வந்து கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போவும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். And until then, this is bye from Food to Adore. உங்களுக்கு ஏதாவது வீடியோ இல்லை ரெசிபி ஏதாவது வேணும்னா வந்து அதை வந்து DM பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன்.